தமிழ்நாட்டுல தைவான சேர்ந்த ஒரு நிறுவனம் 15,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போறதா தமிழ்நாடு அரசு அறிவிச்சது. 14,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது அண்டப்புழுகு அப்படின்னு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியிருந்தாரு. குடும்ப பிரச்சனை எல்லாம் வச்சுக்கிட்டு அதுக்காக தமிழ்நாடு அரசு மீது ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் டிஆர்பி ராஜா பதிலடி கொடுத்திருக்காரு. நீங்க பதிலடி கொடுத்தா நாங்க சும்மா இருப்போமா அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் மறுபடியும் இன்னொரு பதிலடியும் கொடுத்திருக்காரு. அப்படி என்னதான் நடந்துச்சு? உண்மையிலேயே குற்றச்சாட்டு சரியா? இல்ல அமைச்சர்கள் தமிழ்நாடு அரசு சொல்றது சரியா? இல்ல அவங்க சொல்றதெல்லாம் இப்போ வார்த்தை மோதலா சும்மா ஒரு பொத்தாம் பொதுவா போயிட்டு இருக்கா? அப்படின்னு பார்த்தனா, அன்புமணி ராமதாஸ் அடுத்ததா இன்னொரு கருத்தையும் சொல்றாரு. இன்னும் 2 நாட்கள்ல முக்கியமான ஒரு அறிவிப்ப வெளியிட இருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல கொஞ்சம் விலாவாரியா பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு முதலமைச்சர தைவானை சேர்ந்த Foxconn நிறுவனத்தை சேர்ந்த இந்திய பிரதிநிதி ராபர்ட் வு வந்து சந்திச்சு பேசியிருந்தாரு. அந்த குழு வந்து சந்திச்சு பேசினாங்க. அது சந்திச்ச உடனே தமிழ்நாடு அரசு ஒரு அறிவிப்ப வெளியிட்டாங்க. முதலமைச்சரும் சரி, தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜாவும் சரி, இவங்கெல்லாம் ஒரு அறிவிப்பு ஒண்ணு வெளியிட்டாங்க. என்ன அப்படின்னா, 15,000 கோடி ரூபாய்க்கு இந்தியாவுல தமிழ்நாட்டுல Foxconn நிறுவனம் முதலீடு செய்ய இருக்கிறதாவும், இதன் மூலமா ஒரு 14,000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கப் போவதாகவும் ஒரு அறிவிப்ப வெளியிட்டிருந்தாங்க. இது அடுத்த 1/2 மணி நேரத்துல இவங்க சொன்னது அத்தனையுமே பொய்யா போயிடுச்சு. இவங்க சொன்னதெல்லாம் பொய் அப்படிங்கிறது Foxconn நிறுவனம் அறிக்கை மூலமா அம்பலப்படுத்தியிருக்கு அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் ஒரு அறிக்கைய வெளியிட்டிருந்தாரு. அவர் சொன்ன அறிக்கையில முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுல 15,000 கோடி புதிய முதலீடுகளை செய்ய தைவானைச் சேர்ந்த Foxconn நிறுவனம் உறுதியளித்திருப்பதாகவும், அதன் மூலம் 14,000 பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு பெருமை பேசிக் கொண்டிருந்த நிலையில, அத்தகைய முதலீட்டை செய்வதாக உறுதியளிக்கவே இல்ல அப்படின்னு Foxconn நிறுவனம் விளக்கம் அளிச்சிருக்கு அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்ல, தொழில் முதலீடுகள் விவகாரத்துல திமுக அரசு எத்தகைய மோசடிகளை செய்து வருகிறது என்பதற்கு இதுதான் எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. அவர் சொன்னதிலேயே இன்னும் ஒரு குறிப்பிட்டு ஒரு பாயிண்ட் சொல்லணும். என்ன அப்படின்னா, இந்த சந்திப்பு முதலமைச்சருடனான இந்த சந்திப்பு குறித்து Foxconn நிறுவனத்துடைய இந்தியாவுடைய பிரதிநிதி ராபர்ட் வு சந்திச்சு பேசியது குறித்து அவரு விளக்கி சொல்லியிருக்காரு. அதுல என்ன அப்படின்னா, முதலமைச்சருடனான சந்திப்பின் போது எந்த புதிய ஒப்பந்தம் குறித்தும் பேசப்படவில்லை, உறுதியளிக்கப்படவில்லை அப்படின்னு Foxconn நிறுவனம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அ அவங்க இந்த சந்திப்பு நடத்துனது உண்மைதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஒப்பந்தம் பத்தி எதுவும் பேசல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு. அத கெட்டிக்காரன் புளுகு 8 நாளைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா திமுகவோட புளுகு 1/2 நாள்லயே அம்பலமாயிடுச்சு அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் விமர்சனம் செஞ்சிருக்காரு. சரி, Foxconn நிறுவனத்தோட முதலீடு தான் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அமெரிக்காவுக்கு அண்மையில போயிருந்தாரு முதலமைச்சர் ஸ்டாலின். அப்போ Google நிறுவனத்தோட அதிகாரிகள் எல்லாம் சந்திச்சு பேசிட்டு, இந்தியாவுல அதுலயும் தமிழ்நாட்டுல Google நிறுவனம் மிகப்பெரிய அளவுல முதலீடு செய்ய இருக்கிறதா ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. ஆனா, இப்போ 1,20,000 கோடிக்கு ஆந்திராவுல Google நிறுவனம் மிகப்பெரிய முதலீட செஞ்சிருக்கிறாங்க. அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காங்க. நீங்களும் செய்தியில பார்த்திருப்பீங்க. 1,20,000 கோடி மதிப்புல ஆந்திராவுல Google நிறுவனம் முதலீடு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத. இப்படி முதலமைச்சர் சொன்னது ஒண்ணு, தமிழ்நாட்டுக்கு வரும்னு சொல்லிட்டு Google நிறுவனம் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா, அது ஆந்திராவுல போய் முதலீடு செஞ்சிருக்காங்க. இதன் மூலமா தமிழ்நாடு அரசும், முதலமைச்சரும் சொல்றது அத்தனையும் பொய் அப்படின்னு அவரு ஒரு குற்றச்சாட்ட முன் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம, இதுவரை இவங்க முதலீடுன்னு சொன்ன எதுவுமே முதலீடா வரவே இல்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்ட முன் வச்சிருக்காரு. இது சம்பந்தமா முக்கியமான ஒரு அறிவிப்ப வெளியிட போறதா சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னா, அடுத்த ஒரு சில நாட்கள்ல தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கொண்டு வந்த முதலீடுகள் என்னென்ன? அதோட நிலைமைகள் என்ன? எத்தன முதலீடுகள் அ உண்மையிலேயே முதலீடா மாறியிருக்கு அப்படிங்கிறத பத்தி ஒரு புத்தகமா வெளியிட போறதா சொல்லியிருக்காரு. இந்த புத்தகத்துல எல்லா விதமான அ தகவலும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு இத சொல்லியிருக்காரு. அவரு கூடவே இன்னொரு கேட்டுட்டு இருக்காரு. தமிழ்நாட்டுக்கு இதுவரை வந்த முதலீடுகளோட பத்தின வெள்ளை அறிக்கையை, ஆவணங்களை தமிழ்நாடு அரசு வெளியிடணும் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கேட்டுட்டு இருக்காரு. நீங்க வெளியிடாட்டி என்ன? நான் அத புத்தகமா வெளியிடுறேன் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு. இது அன்புமணி ராமதாஸ் தமிழ்நாடு அரசு மீதும், டிஆர்பி ராஜா மீதும் ஒரு குற்றச்சாட்ட வச்சு ஒரு அறிக்கைய வெளியிட்டிருந்தாரு.
சரி. இதுக்கு தமிழ்நாடு அரசு சும்மா இருக்குமா? அதுலயும் அது சம்பந்தப்பட்ட தொழில்துறை அமைச்சரான டி.ஆர்.பி. ராஜா சும்மா இருப்பாரா? அவரு தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல இந்த அன்புமணி ராமதாஸோடைய கருத்துக்கு ஒரு பதிலா ஒரு கருத்து ஒண்ணு போடுறாரு. அவரு என்ன போட்டாரு அப்டின்னா, சும்மா சாதாரணமாலாம் இல்லைங்க. அவரு டைரக்ட்டா பேர சொல்லவே இல்ல. ஒரு நபர், ஒருவர் அப்படின்னு இன்டைரக்ட்டா தான் சொல்றாரு. தமிழ்நாட்டுக்கு முதலீடு எப்பல்லாம் வருதோ, அப்போதெல்லாம் அத வந்து தடுக்கிற மாதிரி, அது இல்ல அப்படிங்கிற மாதிரி நெறைய பேர் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்ட முன் வச்சிருந்தாரு. அவர் சொல்லியிருக்க பாயிண்ட்கள அப்படியே படிக்கிறேன். நீங்களே கேளுங்க. தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு எப்போதெல்லாம் வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்பட்டு நல்லது நடக்கிறதோ, அப்போதெல்லாம் சில அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணத்தால் அந்த வேலைவாய்ப்பில் விளையாடுவதை வாடிக்கையாக வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சிலர்ன்னு ஒரு பொதுவா ஒண்ணு சொல்லியிருந்தாரு. அப்படி ஒருவர் தனது குடும்ப சண்டையில் உள்ள வன்மத்தை தமிழ்நாடு இளைஞர்களின் எதிர்காலத்தில் கொட்டி தீர்த்திருக்கிறார் அப்படின்ருக்காரு. பாருங்க. ஒரு ஒருவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருக்காரு. அவரோட குடும்ப பிரச்சனையில இருக்க வன்மத்த அப்படின்ருக்காரு. அவரோட குடும்பத்தில ஏற்கனவே பிரச்சனை போயிட்டு இருக்கு. கட்சியில பிரச்சனை போயிட்டு இருக்குங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். அந்த பிரச்சனையோட வன்மத்த இந்த அறிக்கையின் மூலமா கொட்டி தீர்த்து, தமிழ்நாடு இளைஞர்களுடைய எதிர்காலத்துல விளையாடுறாரு அப்படின்னு டி.ஆர்.பி. ராஜா அன்புமணிய பேர சொல்லாம குறிப்பிட்டு அவர் ஒரு குற்றச்சாட்ட முன் வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்லியிருக்காரு. Foxconn நிறுவனம் முதலமைச்சர சந்திச்சது 100% உண்மை. Foxconn நிறுவனம் தமிழ்நாட்டுக்கு 15,000 கோடி முதலீடு செய்ய போறதா சொன்னது உண்மை. 14,000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க போறது உண்மை அப்படின்னு 100க்கு 100% உண்மை. இது எல்லாமே நாங்கள் சொன்னதெல்லாம் சரிதான். எங்கேயுமே தவறு கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு அவரு உறுதிப்பட, தெளிவுபட சொல்லியிருக்காரு. அதுலயும் அ இன்னொன்னு கூடவும் சொல்லிட்டு இருக்காரு. என்ன அப்டின்னா, இன்றைய உலக அரசியல் சூழல்ல ஒரு முதலீட்ட இந்தியாவுக்குள்ள கொண்டு வர்றது எவ்ளோ பெரிய கடினம் அப்டின்ருக்காரு. உண்மதாங்க. இவ்ளோ பெரிய 15,000 கோடிய ஒரு மாநிலம் தனியா கொண்டு வரதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஒரு நாடு கொண்டு வரதுங்கிறது வந்து வேற. அது வந்து ஒரு டிப்ளமேட்டிக்கா தூதர் மூலியமா ஒரு நாட்டோட அதிபர் கூட டைரக்ட்டா பேசி, அது வேற மாதிரியான ஒரு முதலீடு ஈஸியா வந்துரும் அவங்களுக்கு. ஆனா ஒரு மாநிலம் போய் தனியா போய் முதலீடு ஈட்டு வர்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இது மிகப்பெரிய ஒரு விஷயம். 15,000 கோடிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்ல. 14,000 பேருக்கு வேலைவாய்ப்பு. அதத்தான் ஒரு குறிப்பிட்டிருக்காரு. அதுல அதுலயும் ஜியோ பாலிட்டிக் இஷ்யூஸ் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் அறிஞ்சுக்கொள்ளாமல், அரசியல் காழ்ப்புணர்ச்சி மிகுந்த சிறுபிள்ளைத்தனமான அறிக்கையை வெளியிடுவதை இனி அவர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு இருக்காரு. பாருங்க. ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் பத்திலாம் ஒரு இழுத்து விட்டுருக்காரு. ஏன் அப்படின்னா, இப்போ கடந்த சில வருடங்களாக உலகத்துல மிகப்பெரிய அளவுல ஒரு பொருளாதார பிரச்சனைகள் ஒரு சைடு போயிட்டு இருந்தாலும், போர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு. இப்படி மாறி, மாறி ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்க சமயத்துல, இந்த மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் ஆ கருத்தில் கொண்டு தான் ஒரு கம்பெனி ஒரு நாட்டுக்குள்ள போயிட்டு முதலீடு செய்யும். இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசணும் அப்படிங்கிறத, இவரு ஜியோ பொலிட்டிக் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி. இப்படி சொல்லியிருக்காரு. அம் அது கூடவே இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்காரு. நடப்பு உலகளாவிய வர்த்தக சூழல் தெரியாமல், யார் எதற்காக எதை சொல்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளாமல், அல்லது புரிந்து கொள்ள முடியாமல், அல்லது புரிந்து கொண்டே நடிப்பவர்களுக்கு நாம் எதையுமே சொல்ல முடியாது அப்படின்னு ராஜா சொல்லியிருக்காரு. அன்புமணி ராமதாஸோட அறிக்கைக்கு டி.ஆர்.பி. ராஜா சூப்பரா அவருடைய சமூக வலைதள பக்கத்துல ஒரு பதிவு ஒண்ணு போட்டு அதோட முடிச்சுட்டாரு. சரி. இவங்க 2 பேத்துக்குள்ள குற்றச்சாட்டும், பதிலடியும் போயிடுச்சு. சரி. பதிலடி வந்துருச்சுங்கிறதுக்காக அன்புமணி ராமதாஸ் சும்மா இருப்பாரா? அவரும் திரும்ப ஒரு பதிலடி போடுறாரு. சென்னையில அவங்க கட்சியோட இளைஞர் சங்க மாநாடு ஒண்ணு நடந்துட்டு இருந்துச்சு. அந்த அ பொதுக்கூட்டத்துல பேசுற அன்புமணி ராமதாஸ் இத வந்து குறிப்பிட்டு பேசினாரு. டி.ஆர்.பி. ராஜா சொன்னத வச்சு குறிப்பிட்டு பேசுறாரு. அப்ப பேசினது என்ன அப்டின்னா, டி.ஆர்.பி. ராஜா ஆ இந்த மாதிரி தங்களுடைய பிரச்சனைகள இந்த குடும்ப பிரச்சனைகள பத்தி அதெல்லாம் வச்சுக்கிட்டு பேசினதா சொல்றாரு. இந்த மாரி பேசுறதெல்லாம் முதல்ல நிறுத்திக்கணும் அப்டின்ருக்காரு. அதுலயும் அவர் சொல்லியிருக்கிறது என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு தொழில் முதலீடு வருவத எதிர்க்கிறேன். குடும்ப பிரச்சனை உள்ளது அப்டிங்கிறதுனால தான் இப்படி இப்படி பேசுறேன் அப்டின்னு சொல்லிட்டு அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா கூறியிருக்காரு அப்டின்னு அந்த மீட்டிங்ல பேசியிருக்காரு. தமிழ்நாட்டுக்கு உண்மையிலேயே முதலீடு வந்தா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி தான். ஆனா தொடர்ந்து திமுக பொய்ய தான் சொல்லிட்டு இருக்காங்க. பாமக நாகரிகமான அரசியல தான் கையில எடுத்துட்டு வந்துட்டு இருக்கு. அ
அரசு நல்லது செஞ்சா பாராட்டுவோம். அதே தவறு செஞ்சா சுட்டிக்காட்டுவோம் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு. Foxconn நிறுவனம் தமிழ்நாட்டுல முதலீடு செய்ய உள்ளதா முதலமைச்சரும், தொழில்துறை அமைச்சரும் ஆ சொல்லியிருந்தத அவரு திரும்பவும் மறுபடியும் சொல்றாரு. ஆனா, அடுத்த 1/2 மணி நேரத்துல Foxconn நிறுவனம் அறிக்கை வாயிலா அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. பாமக டீசன்ட் டெவலப்மென்ட் அரசியல தான் மேற்கொள்ளுது. திமுக அரசு வந்த பின்னர் தான் தமிழ்நாட்டுல தொழில் முதலீடு எவ்வளவு நடந்தது என்பது குறித்து ஆவணத்தை தயார் செஞ்சிருக்கிறதாவும், சுமார் 11,62,000 கோடி முதலீடு நடந்துள்ளதா முதலமைச்சரும், டிஆர்பி ராஜாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா, திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் எவ்வளவு முதலீடு வந்தது அப்படிங்கிற புள்ளி விவரங்கள் குறித்து இதுவரை எந்த ஒரு தகவலையும் தமிழ்நாடு அரசு வெளியிடல. அத பத்தின புள்ளி விவரங்கள் குறித்த புத்தகத்த தான் தயாரிச்சு வச்சிருக்கிறதா அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு. இத பத்தி அடுத்து ஒரு சில நாட்கள்ல வெளியிட போறதாவும் அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும், அடுத்ததா இன்னொன்னு என்னன்னா, ம் பாமகவோட வழக்கறிஞர் பாலு, அவரு ஒரு பக்கம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அவரு என்ன சொல்லியிருக்காரு அப்டின்னா, மிகப்பெரிய 15,000 கோடி முதலீட்டுக்கு உறுதியா? Foxconn நிறுவனத்திற்கு உரிமையாளர் டிஆர்பி ராஜாவா? அப்படின்னு பாமக வழக்கறிஞர் பாலு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. தனிப்பட்ட முறையில் தங்களை விமர்சனம் செஞ்சா, நீங்க தாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாலு எச்சரிக்கை விடுத்திருக்காரு. இதுதாங்க இதுதாங்க. இப்போ Foxconn நிறுவனத்த வச்சுக்கிட்டு, அன்புமணி ராமதாஸ், டிஆர்பி ராஜா, பாமக, தமிழக அரசு இப்படி இவங்க 2 பேத்துக்கு இடையில வார்த்தை மோதல்கள் வெடிச்சு பெரிய அளவுல போயிட்டு இருக்கு. பாமகவுடைய அ தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஏதாவது ஒரு கருத்த சொன்னாரு அப்படின்னா, கண்டிப்பா அதுல ஏதாவது ஒரு 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 புள்ளி இருக்கும். அவங்க சொல்றது சரியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய அரசு அதிகாரிகள், பெரிய பொருளாதார வல்லுநர்கள் இவங்கலாம் கண்டிப்பா நம்புறாங்க. ஏன்னா, அவங்க சொல்றதெல்லாம் புள்ளிவிவரத்தோட தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் நம்புறாங்க. அதே நேரத்துல தமிழ்நாடு அரசு பொய் சொல்லாது. ஏன்னா, அவங்க கட்சி கிடையாது, ஒரு பார்ட்டி கிடையாது. அவங்க ஒரு அரசாங்கம், ஒரு மாநிலத்தை ஆளுகின்ற ஒரு அரசாங்கம், தொழில்துறை அமைச்சர், முதலமைச்சர் இவங்கலாம் எப்படி ஒரு பொய்ய சொல்லுவாங்க? அப்படி அங்க இருக்கும்போது, இவங்க சொல்றதெல்லாம் சரியா தான் இருக்கும் அப்படின்னும் ஒரு சைடு நம்புறாங்க. இப்போ முதலமைச்சர் சொல்றது சரியா? அதாவது தமிழ்நாடு அரசு சொல்றது சரியா? அன்புமணி ராமதாஸ் சொல்றது சரியா? இல்ல 2 பேரும் இத அரசியலுக்காக தான் இப்படி மாத்துறாங்களா? பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அரசியலுக்காக மாத்துறாங்களா? அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு என்ன கருத்து தெரியுதோ, நீங்க பதிவிடுங்க. பார்க்கலாம். அடுத்து ஒவ்வொரு பிரச்சனையா நம்ம அலசி ஆராயலாம்.